மாயா மற்றும் அர்ச்சனாவுடைய நட்பு சரியானதா இல்லை தவறானதா அப்படிங்கிற ஒரு விவாதம் இன்னைக்கான எபிசோடில் ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரச்சனைகளை தவிர்த்து பூர்ணிமா அவர்களுடைய மெச்சூரிட்டி ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது தாண்டி விஷ்ணு அவர்கள் பூர்ணிமா பற்றின நிலைப்பாடுகளில் எப்படி இருக்கார் அப்படிங்கிறது இன்றைக்கி தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதை தாண்டி ஜோவிகா அவர்கள் தினேஷிடம் பேசிய சில வார்த்தைகள் தினேஷுக்கு கொடுக்கப்பட்ட கிளாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில விஷயங்கள் இந்த மாதிரியும் டிஸ்கஸ் ஆகப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கான எபிசோடில் மிக சிறந்த அதுவும் ஸ்பெஷலாக நடந்த விஷயங்களை மட்டுமே இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்களை வந்து போகலாம். முதல் விஷயம், பிராவோ அண்ட் விஷ்ணு இவங்க தான் இந்த எபிசோடை ஆரம்பிக்கும் போதே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமாவும் நீயும் பயங்கர க்ளோஸாக இருந்தீங்க, ஆனால் நான் போனதுக்கப்புறம் ஏன் க்ளோஸாக இல்லாமல் இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்களே, என்ன தாண்டா அவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு பிராவோ அவர்கள் விஷ்ணு கிட்ட. விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான பதில் வந்து சொல்கிறாரு. அது என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டணும்னு நினச்சாங்க, ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கலை. ஆனால் நான் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறதா அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு. குறிப்பாக அர்ச்சனாவுக்கும் எனக்கும் பிரச்சனை வரும்போது வார்த்தை விடுறேன்னு தெரியுது, அதே மாதிரி சண்டை போடுறேன்னு தெரியுது. சொல்லப்போனால் நான் கெட்ட வார்த்தை கூட வந்து பேசியிருக்கேன். அவங்க கெட்ட வார்த்தை பேசுகிற வரைக்கும் அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு கார்னரில் இருந்துட்டு நான் கெட்ட வார்த்தை பேசுனது மட்டும் தப்பு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து சொன்னாங்க. அவங்களால முடிஞ்சிருந்தா அவங்க உண்மையாகவே என்னை வந்து நல்லவனாக நினச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா பிரச்சனை நடக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை நிறுத்தி இருந்திருக்கணும். ஆனால் அவங்க நிறுத்தலை. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு கார்னரில் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன் அப்படின்றதுக்காக மட்டும் என்கிட்ட வந்து இதெல்லாம் பேசாதீங்க, இப்படிலாம் பண்ணிங்கன்னா தப்பாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நல்ல பேர் எடுத்துக்கிறதுக்காக என்ன வந்து ஸ்டாம்பிங் பண்ணாங்க பூர்ணிமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க நம்மளுடைய விஷ்ணு அவர்கள் பூர்ணிமா பற்றின கிளாரிட்டி. அண்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது வீடே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும்போது, அதுவும் 15வது வாரம் கடைசி வாரம், இந்த கடைசி வாரத்தில் கூட வன்மத்தை விடமாட்டேங்கிறீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிராவோ வந்து சொல்லியிருந்தாப்புல அவருடைய என்ட்ரியில். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளியும் வந்து நடந்துகிட்ருக்கு. ஆனாலும் இவ்வளோ தீப்பொறி மாதிரி பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு விக்ரம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஜாலியாக ஜம்முன்னு வந்து தூங்கிட்டு இருக்காப்புல அடுத்த சீனில். அதை பார்க்கும்போது செம்ம காண்டாயிட்டாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் பூர்ணிமாவோட என்ட்ரி வருது. பூர்ணிமா என்ட்ரிக்கு அப்புறமா மாயா கிட்டலாம் வந்து பேசிட்டு இருந்தாலும் பழக்க தோஷத்தில் விஷ்ணு கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலாக அம்பலாக பொறுமையாக நிதானமாக பூர்ணிமா அவர்கள் வந்து விஷ்ணு கிட்ட பழைய மாதிரி எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி வந்து பேசினாங்க. அதுவும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் லைட்டாக எடுத்துக்கோங்க கேமை, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, நிறைய இடத்துல நான் பார்க்குறேன் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எப்படி இது வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறீங்க, ப்ளீஸ் தயவுசெய்து அதை பண்ணாதீங்க, வெளியே ஆல் குட் பட் ஆல் குட் அப்படின்ற மாதிரி வார்த்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு அப்படியா உண்மையாகவா எனக்கு ஓகே உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு கலாய்க்கிற மாதிரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க நல்லா நேர்மையாக தான் சொல்கிறாங்க. பூர்ணிமா ரவி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க நான் எவிக்டாக வெளியே போயிட்டேன், நான் வந்து ஏதோ 0th டே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு ஆல் குட்டாக போயிட்டுருக்கு, நல்லா இருங்க நல்லா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஷ்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக அவருடைய ஸ்டைல்லே வந்து ஒரு தக் லைஃப் வந்து போட்டிருப்பாப்புல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏம்மா பூர்ணிமா நான் உனக்கு ஒன்றும் பெருசாகலாம் துரோகமெல்லாம் பண்ணலம்மா, தயவுசெய்து நீ அப்படி மட்டும் சொல்லிட்டு தெரியாதம்மா அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லியிருப்பாப்புல. அதுக்கு பூர்ணிமா வந்து சிரிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் இவங்களுக்குள்ளே நடந்த ஒரு கான்வர்சேஷன், ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன். ஸோ இவங்களுக்குள்ளே என்ன தான் அந்த வன்மம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேமு அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் கூட இவங்களுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா பூர்ணிமா வந்த உடனே அதை காமிச்சாங்க. அது வந்து முகத்தில் தெரியும் ஆக்சுவலி சொல்ல போனாக்கா. ஏன்னா அவங்க வேற ஒரு ஆள்கிட்ட வந்து எப்படி பழகுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போதும் இவர்கிட்ட எப்படி அவங்க அணுகுறாங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போதும் நல்லாவே தெளிவாக வந்து தெரியும். ஸோ நல்லாவே தெளிவாக தெரியுது. பட் விஷ்ணு தான் டிசைட் பண்ணும். அதுக்கப்புறம் ஜோவிகாவோட என்ட்ரி வருது. ஜோவிகா உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்மையாக ஃபன் பண்ணிட்டு ஜாலி பண்ணிவிட்டு மாயாவில் ஒரே எகிரு, அப்படியே எகிரி பயங்கரமான டான்ஸு. நான் சொன்னேன்ல ஜோவிகா வருவான்னு நான் சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி வந்து தோணுச்சு எனக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோவிகா தினேஷை கூப்பிட்டு தனியாக பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த நல்லா யோசித்து பண்ணியிருக்கீங்க, நல்ல பிளான் பண்ணி கேம் ப்ளே பண்ணியிருக்கீங்க.
ஆனால் இண்டிவிஜுவலாக தெரியல ஆக்சுவலி இந்த இடத்துல. நீங்கள் தனியாக விளையாடுறீங்க, தனித்தன்மையோடு விளையாடுறீங்க அப்படிங்கிறது தெரியல. பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ட்ரியோவாக விளையாடுற மாதிரி தெரியுது. 3 பேராக சேர்ந்துக்கிட்டு விளையாடுற மாதிரி வந்து தெரியுது. அதே மாதிரி என்னதான் நீங்கள் 3 பேர் சேர்ந்துக்கிட்டு என்ன பிளான் பண்ணாலும், கப்பு என்னமோ ஒருத்தருக்கு மட்டும் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஜோவிகா. இந்த இடத்துல வந்து தினேஷ் அவர்கள் வேறு ஏதாவது பதில்கள் வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். பட் ஹீ இஸ் கிவன், ஓகேங்களா. அவர் வந்து கொடுத்துட்டார். என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நான் எங்கேம்மா பேசுகிறேன், எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஆக்சுவலாக இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கான்வர்சேஷனையும் வந்து தொடங்க ஆரம்பிப்பார். அப்புறம் அப்படியா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாப்புல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வந்து போயிட்டுருக்கோம். பட் தினேஷ் அவர்கள் சடனாக இன்றைக்கி இந்த மாதிரி பேசணுன்னே டக்குன்னு ஐயோ என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு தினேஷை பார்க்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜோவிகா அப்புறம் மாயா இவங்க 2 பேருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் பில்டப் ஆகுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்வர்சேஷன் இன்றைக்கி எபிசோடில். என்ன பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பரிமாறிக்கிறாங்க, எப்படி என்ன ஏது இதெல்லாம் வந்து சொல்லிக்கிறாங்க. அது வேறு ஒரு விஷயம். அவங்க அவங்க அப்படின்றது வந்து அர்ச்சனாவை சொல்கிறாங்க, ஓகேங்களா. அவங்க வந்த டைமில் என்னையெல்லாம் எப்படி பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும்ல உங்களுக்கு. பார்த்துட்டு தானே வந்திருக்கீங்க, பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நானும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க, நான் இருக்கும்போது என்ன பேசியிருக்காங்க, நான் இல்லாத போது என்ன பேசியிருக்காங்க, எலிமினேட் ஆனதுக்கப்புறம் என்ன பேசியிருக்காங்க, பிரெயின்லெஸ், யூஸ்லெஸ், யூ ஆர் ஸ்பாயிலிங் யுவர் லைஃப்னு பல வார்த்தைகளை வந்து ஒட்டி எரிஞ்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பேசின ஒரு ஆள். சரி ஓகேப்பா, நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்கிறேன். புள்ளி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, புள்ளி பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த புள்ளி கூடிய எப்படி உங்களால் வந்து ஒன்றா சேர்ந்து தூங்க முடியுது, ஒன்றா போக முடியுது, ஒன்றா வர முடியுது, என்ன பண்ணாலும் ஒன்றா இருக்கீங்களே எப்படி? எனக்கு அது புரியவே இல்லை. எனக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகலை. அது உண்மையான அன்பாக கூட இருக்கட்டுமே. அப்போ நாங்கள்லாம் என்ன முட்டாளா? விக்ரம் எவிக்டாக வெளியே போகும்போது விக்ரமை பற்றி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோவிகா கொளுத்தி போடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயா வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கிளியராக சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் வந்து ஏதோ தொலைவாக தான் நிற்கிறேன், அவங்கள தான் கட்டி கட்டி பிடிக்கிறாங்க, ஒன்றா வராங்க, கிட்ட நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் ஜோவிகா சேட் கரெக்ட்லி எக்ஸாக்ட்லி என்ன சொன்னாங்க அப்படின்னா, யூ லாஸ்ட் யுவர் கேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் உங்கள் கேமை வந்து இழந்துட்டீங்க, அவ்வளோதான். எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா தான் டார்கெட் அப்படிங்கிறத மறந்து விஷ்ணு பக்கம் போனீங்களோ, எப்போ பார்த்தாலும் விஷ்ணுவை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. விஷ்ணு இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த பொண்ணை கூப்பிட்டு பக்கம் உட்கார வச்சுக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது அந்த பொண்ணு தான். விஷ்ணுவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. விஷ்ணு இஸ் எ ஜெம்மா பர்சன் அப்படிங்கிற லெவலுக்கு பேசுகிறாங்க ஜோவி. அப்போ தான் மாயா சொல்கிறாங்க, ஐ எம் வெரி 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 டிசப்பாயின்மெண்ட். அதை தாண்டி ஐ கிவ் அப். நான் அப்போயே வந்து ஒத்துக்கிட்டேன். அந்த புள்ளி கில்லி அப்படின்னு பேர் எடுக்கும்போதே ஐ கிவ் அப். ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வந்து இருந்தது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி மாயா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க ஜோவிகாவுக்கு. அதுக்கப்புறம் மண்டியெல்லாம் கழுவி ஜோவிகா உள்ளே அனுப்புகிறாங்க. அப்புறம் மாயா பார்த்திங்கன்னா அர்ச்சனாவை கூப்பிட்டு, உங்ககிட்ட நான் பர்சனலாக பேசணும், தயவுசெய்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வாங்க உட்காருங்க, உங்ககிட்ட நான் ஆனஸ்ட்டாக கேட்குறேன், அது எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், ஆனஸ்ட்டாக பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காடுறாங்க. ரொம்ப தரமான கேள்விகள், எல்லாமே தரமான கேள்விகள், செருப்பால் அடித்த மாதிரி கேள்விகள். நீங்கள் ஒருத்தனை எதிரியாக நினச்சிட்டு திரும்பியும் நண்பனாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கும் ஃப்யூச்சரில் வரும் அப்படிங்கிறத மட்டும் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இது மிக சிறந்த எடுத்துக்காட்டு. நான் புள்ளின்னு அந்த வாரம், ஓகேங்களா, அந்த வாரம் நீங்கள் சொல்லிட்டு தெரிஞ்சிங்க கமல் சார் முன்னாடி ட்ராமா பண்ணுறேன், அவங்களுக்கெல்லாம் என்ன சார் ட்ராமா அப்படிலாம் சொன்னீங்க. அப்புறம் அந்த அடின்னு ஒன்று இருக்குது இல்லை, இந்த புள்ளி கில்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரம் என்னை வந்து ஒன்று செஞ்சிங்க பார்த்தீங்களா. அந்த அடி வந்து இப்போ வரைக்குமே என்னால் வந்து அதை ஜீரணிக்கவே முடியலைங்க. அது என்னால் எடுத்துக்கவே முடியல. ஐ வாண்ட் டு அக்செப்ட் இட். உங்களை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலைங்க. அவங்க நிறைய சொன்னாங்க, ஆனால் நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன், ஓகேங்களா. புள்ளி பண்ணன்னு சொன்னது நீங்கள். ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெடுக்குறீங்க, என் கூட வந்து சேர்ந்தவங்கெல்லாம் வந்து கெட்டு போயிடுவாங்க, எலிமினேட் ஆகிடுவாங்க அப்படின்லாம் சொன்னது நீங்கள். அதை தாண்டி அந்த வாரம் எனக்கு அடித்த அடி என்னால் மறக்க முடியாத மரண அடி. அதை நீங்கள் க்ரியேட் பண்ணது நீங்கள். புள்ளின்னு சொன்னது நீங்கள். இவங்க கூட யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டது நீங்கள். ஆனால் நீங்கள் தான் என்னை கட்டி பிடிச்சி தூங்குறீங்க. என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு பின்னாடி திரியுறீங்க. ஏன்
அதனால் உங்களை என்னால் நம்ப முடியலைங்க. என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க நல்லா சொல்கிறாங்க. என்ன, அர்ச்சனா அவர்கள் சூப்பராக வந்து மாயாவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எந்த எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க, நான் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கூட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னையும் பயங்கரமாக ஹெவியாக அஃபெக்ட் பண்ணுச்சு. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா அண்ட் பூர்ணிமா, ஓகேங்களா, 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட ரொம்ப நாட்களாக பேசணும்னு ட்ரை பண்ணாங்க. பட் நான் ஒதுங்கி ஒதுங்கி போனேன். அதுக்கப்புறம் எனக்கே நானே வந்து சொல்லிக்கிட்டேன், ஏன் நம்ம வந்து ஒதுங்கி போகணும், அவங்களுடைய சைடு நம்ம வந்து பார்க்கணும்ல. நம்ம ஒரு சைடு மட்டும் நம்ம கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு போகிறோம். அவங்க சைட்லேருந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு ஐஸ் பிரேக் பண்ணி உங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் உங்களோட கேரக்டர் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் உங்களை பிடிச்சிருந்து, ஐ லைக் யூ ரியலி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மாயா இருக்காங்களே, அவங்க வந்து மறுபடியும் வந்து இன்னொரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. எல்லாமே ஓகே தாங்க. அந்த நாளுக்கு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எலிமினேட் ஆகுறாங்க. என்னுடைய கேமே வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஐ ஐ ரியலி லைக் யூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. ஐ லாஸ்ட் மை ஹோப். நான் என்னுடைய நம்பிக்கை வந்து இழந்துட்டேன். அர்ச்சனா கேட்டால் தப்பு, ஓகேங்களா, அர்ச்சனாவை ஏதாவது கேட்டுட்டாவே தப்பு அப்படிங்கிற ஒரு நிலமை வந்து எனக்கு வந்து இருந்துச்சு, ஓகேங்களா. அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாயா ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு அர்ச்சனா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, அந்த ஒரு விஷயம் குட் டு மீ அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நல்ல ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. பட் தட் இஸ் பேட் டு மீ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது தப்பாக முடிஞ்சிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஐ எம் ஹாங்க்ரி ஆன் யூ, நான் வந்து ரொம்ப கோவத்தில் இருக்கேன், ஆனால் ஐ வாண்ட் அக்செப்ட் யூ அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சாரி சொல்கிறாங்க. ரியலாகவே சாரி சொல்கிறாங்க அர்ச்சனா. ஒரு வேளை நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தால் சாரிங்க, நான் உங்கள் சைடில் இருந்து நான் யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் அவங்க வந்து சாரி சொல்கிறாங்க. 2 டைம்ஸ் வந்து சாரி சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறமா தான் மாயாவும் பூர்ணிமாவும் பேசுகிறாங்க. அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்தில். பூர்ணிமா வந்து சொல்கிறாங்க, என்னங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரிலாம் சொல்லுது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, லவ் யூ லவ் யூ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 1000 டைம்ஸ் சொல்லுது. அதை கட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி எபிசோடில். 1000 டைம்ஸ் லவ் யூ சொல்லுது. பெட்டில் வந்து எப்போதும் ஒன்றா தான் படுக்கணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இட்ஸ் மீன்ஸ் ரியலி ஷி வாண்ட் டு ரீப்ளேஸ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்குது அது. ஆனால் என்னால் முடியலைங்க. எனக்கு வந்து கண் முன்னாடி வந்து போகுது. நான் இவ்வளோ நாள் வந்து அதை மறைச்சிட்டு இருந்தேன். சடனாக வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதை நான் கேட்கணும்னு தோணுட்டு நான் கேட்டுட்டு அவங்க சாரியும் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்கிறாங்க. பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா மெச்சூரிட்டியாக பதில் சொல்கிறாங்க, இல்லைங்க, தயவுசெய்து விடுங்க, எல்லாம் நடந்து போச்சு, ஒரு கிவ் அப் பண்ணுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மாயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்லிட்டேங்க, மறக்க முடியல, ஆனால் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் முடியுது. அதுக்கப்புறம் ஜோவிகா உள்ளே வராங்க. என்ன நீங்கள் திரும்பி போய் அவகிட்டலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த லெவலுக்கு தான் வந்து திரும்பி பேசுகிறாங்க ஜோவிகா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மாயா கிட்ட பூர்ணிமா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அவங்ககிட்ட பேசுங்க, ஃப்ரெண்ட்லியாக இருங்க, அதெல்லாம் எதுவுமே மனசில் நினச்சிக்காதீங்க, உங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஷி ரியலி வாண்டட் டு யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லலாம் கூட கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது, உங்களை போய் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்கிறாங்க. அது அப்புறம் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, கூப்பிட்டு பேசுங்க. இருக்கிறது அந்த 4 நாள் அவங்க தனியாக இருந்தாங்க. ஸோ அதனால் ஏதோ ஒரு ஜோன் வந்து தேவைப்பட்டிருக்கு, அதனால் உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, சீரப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே கூப்பிட்டு பேசி சால்வ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசி சால்வ் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அப்போட அர்ச்சனா வந்து தன்னுடைய டெபேட்டை வந்து எடுத்து வைக்கிறாங்க. அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா மாயா அவர்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஓகே நான் மன்னிச்சிட்டேன், விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா அவர்களை சொல்லி கட்டி தழுவி 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. பட் அர்ச்சனாவுக்கு ஒரு டவுட். திரும்பி நைட் ஒரு 12:30 மணிக்கு பிராவோ கிட்ட உட்காந்துட்டு, ஏன் இப்படி சொன்னாங்க, எதுக்காக இப்படி பண்ணாங்க, இப்படி கூப்பிட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பிராவோ சூப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாரு. மேபி அவங்களுக்கு வந்து வெளியே நடக்கிறது தெரிஞ்சிருக்கலாம். புள்ளி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தெரியுது அப்படின்னா வெளியே நடக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை யாராவது சொல்லி தூண்டி விட்டுருக்கலாம். ஸோ மேபி அது ஜோவிகாவாக இருக்கலாம், இல்லை பூர்ணிமாவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிராவோ சொல்கிறாரு. அவர் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து சொல்கிறாரு. அதோட அந்த எபிசோடு முடியுது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒன்று சொல்கிறேன், இது ஆக்சுவலாக ஆரம்பத்திலே வந்து சொல்லியிருக்கணும், ஆனால் இப்போ முடிவில் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லெலாம் சில பேர் வந்து குடிப்பாங்க, சரக்கு அடிப்பாங்க, ஓகேங்களா. அவங்க வந்து சடனாக டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த சரக்கு அடிக்கிறத விட்டுருவாங்க. ஆனாலும் இந்த மொசை பிடிக்கிற மூஞ்சை பார்த்தா தெரியாதடா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்குல்ல,
அவங்க சரக்கே அடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க முன்னாடிலாம் அடிச்சதன் காரணமாக, அவங்க அடிக்கல அப்படின்னா கூட நமக்கு என்ன தோணும்னா, அவங்கள பார்த்தோன்னே, "ஏய் சரக்கு அடிச்சிட்டு தானே இருக்க" அப்படிங்கிற மாரி வந்து தோணும். ஸோ அந்த லெவல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அர்ச்சனாவுக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. "இவ்ளோ நல்லவளா இருந்தியேடா, இவ்ளோ எங்களெல்லாம் கேள்வி கேட்டியேடா, அடிச்சு தும்சம் பண்ணியேடா, புல்லின்னு சொன்னியே, அப்படி சொன்னியே, இப்படி சொன்னியே, எல்லாத்தையும் பண்ணியே. கமல் சார் முன்னாடி ட்ராமான்லாம் வந்து சொன்ன. இன்னைக்கு வந்து அந்த ட்ராமா கூடயும், புல்லி கூடயும், அசிங்கத்து கூடயும் எப்படி நீ படுத்து உறங்குகிறாய்? அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்குறாங்க. ஸோ இத பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.